நேயர்களுக்கு வணக்கம். கொழும்பில் அடைமழை, வெள்ளத்தில் மூழ்கிய பல வீதிகள், மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியம். தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞருக்கு நேர்ந்த துயரம். ஒரு நாளில் கைது செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கானோர். மலையக தொடருந்து சேவையில் ஏற்பட்டுள்ள சிக்கல். ஒருநாள் கிரிக்கெட்டில் வரலாறு சாதனை படைத்த இலங்கை வீராங்கனை. கொழும்பில் உள்ள பல பகுதிகளிலும் அடைமழை காரணமாக வீதிகள் வெள்ளத்தினால் நிரம்பி காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த வீதியினூடாக செல்கின்ற மக்கள் பல அவதிக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 6 மணி முதல் அடைமழை பெய்து வருவதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், காலி வீதி உட்பட கொழும்பில் உள்ள பல வீதிகளிலும் இவ்வாறான நிலை ஏற்பட்டதன் காரணமாக வீதியின் ஊடாக செல்கின்ற வாகனங்கள் அங்கு நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாகவும், அதிக வெள்ளம் காரணமாக வாகனங்கள் திரும்பி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு மேல் சப்ரஹமோ மாகாணம், மாத்தறை மற்றும் காலி பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பகுதியில் உள்ள வீதி ஒன்றில் கோர விபத்து ஒன்று இடம்பெற்றதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் தெரிய வருகையில், கொழும்பு அம்புல்கம பானாகொட வீதியில் வேக கட்டுப்பாட்டினை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மின் கம்பத்தில் மோதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதை அடுத்து குறித்த இளைஞர் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்தியுள்ளமையும் விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தின் போது 2 மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளதாகவும், இதனை அடுத்து குறித்த இளைஞர் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டினை இழந்து மின் கம்பத்தில் மோதுண்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் லெனகல பிரதேசத்தை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனும் இந்த சம்பவமானது உயிரிழந்த இளைஞருடைய குடும்பத்தினரை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுத்திய நடவடிக்கையின் மூலம் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சம்பவத்தில் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும், 24 மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட யுத்திய நடவடிக்கையின் போது 685 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 23 பேர் போலீஸ் தடுப்பு காவல் பிரிவினரிடமும் 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் 679 ஆண்களும் 9 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து அதிகளவு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் கஞ்சா மாத்திரைகள் மற்றும் கஞ்சா செடிகள் போன்றவை இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மலையக பகுதிக்கு செல்லும் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதுளையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தொடருந்து நேற்றைய தினம் தெமோதர தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் தடம் புரண்டதன் காரணமாக அங்கு இவ்வாறு தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளதை அடுத்து, மேலும் மலையக தொடருந்து மார்க்கத்தில் பதுளை மற்றும் கொழும்பு கோட்டைக்கு இடையிலான தொடருந்து சேவைகளை இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும், இதேவேளை தொடருந்து தண்டவாளங்கள் மற்றும் தொடருந்து என்ஜின்களில் இருக்கின்ற கோளாறுகள் காரணமாகவே இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்வதாகவும் தொடருந்து திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மலையக பாதைகளில் தண்டவாளங்களில் மோசமான பராமரிப்பு காரணமாகவே இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் கிரிக்கெட்டில் சதம் அடித்து இலங்கை வீராங்கனை விஸ்மி குணரத்ன வரலாற்று சாதனை படைத்துள்ளார். எரிஸ் மகளிர் அணிக்கு எதிராக விளையாடிய விஸ்மி குணரத்னே தனது ஒரு நாள் சர்வதேச சதத்தை அடித்து இலங்கை அணிக்கு முதல் வெற்றியினை பெற்றுக் கொடுத்துள்ளார். அது மட்டுமல்லாது இவருடைய செயற்பாடு ஆனது முதல் முறையாக வரலாற்று சாதனையாக பதிவாகி உள்ளதாகவும், இதன் மூலம் அவருடைய திறமையை சர்வதேச கிரிக்கெட்டில் நிரூபித்துள்ளார். இந்த சாதனையானது குணரத்னவுக்கு மட்டுமல்லாது இலங்கை கிரிக்கெட் அணிக்கே சொந்தமானது என்றும், இது ஒரு மாபெரும் வெற்றியாக பார்க்கப்பட்டு வருவதாகவும், மேலும் இந்த சாதனையானது இலங்கை மகளிர் அணிக்கு ஒரு ஊக்குவிப்பாக அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.